வாங்க நம்ம ப்ரெட் ஆம்லேட் பண்ணுறது பார்க்கலாம். ஹைதராபாத் ஸ்டைலு. எண்ணெய் போட்டு பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். அதுவும் வதங்கின பிறகு ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிப்போம். இதில் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு, கரம் மசாலா, பெப்பர், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். 2 முட்டை எடுத்துக்கலாம். இதில் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுப்போம். இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த இதில் ஆட் பண்ணிக்குவோம். இதை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ ஆம்லேட்டாக ஊற்ற போகிறோம். டேஸ்டியாக இருக்கும் இந்த ஆம்லேட்டு. ட்ரை பண்ணுங்கள். கடாயில் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிட்டு தவாவில் இதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இது மேலே அப்படியே ப்ரெட்டை நம்ம 2ஆக கட் பண்ணி செட் பண்ணலாம். இதை அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு செட் பண்ணுறேன். லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுவோம். அதில் அப்படியே நல்லா செட் ஆகிடும். ஆம்லேட் நல்லா செட் ஆனோடனே அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே சீஸ் துருவி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மூடி வச்சு எடுத்தோன்னா 2 நிமிஷம் மூடி வச்சா போதும். மூடி வச்சு எடுத்தோன்னா பாருங்கள், செம்மையாக இருக்குது.